நாம் வழக்கம் போல சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 24 வசனங்கள் 4 நம்ம சிந்திக்கிறோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் நாம கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் வேதத்தின் மூலமாக நம்ம பேசுகிறவராக இருக்கிறார். இந்த மத்தேயுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி யூதர்களின் மேசியாவாக இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட யூத ராஜாவாக எப்படியாக இருக்கிறார்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்றார். 19ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இயேசு தான் சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அதுல இந்த சீசர்களை மிக கவனமா அவர் தயார் செய்து அந்த ஊழிய பணி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படி அநேக பாடங்களை சீசர்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறார். 19ஆம் அதிகாரத்துல அவர் எருசலேம் வழியாக அவர் அங்க வரும் பொழுது அங்க பரிசேயர்கள் அவரிடத்துல சோதிக்கும்படியாக விவாகரத்தை குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இயேசு படைப்பில் இருக்கக்கூடிய திருமண பந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி விவாகரத்தும் மறுமணமும் விபச்சாரத்துக்கு ஏதுவாக எவ்வளவு தூரம் இருக்குதுன்றதை அவர் விளக்கப்படுத்துறார். திருமணத்தை குறித்து கடவுளுடைய எதிர்பார்ப்பை குறித்து சீசர்கள் அவர்கள் துக்கப்பட்டு இவ்வளவு பாடுகளோடு திருமணத்துல மனு செய்யறதுக்கு அவன் தனிமையா இருக்கிறது நல்லதா இருக்கும்னு சொல்லி சொல்றான். அப்ப தனிமையா இருக்கிறது என்பது அது கடவுளுடைய சிறப்பான வரம். மனுஷன் தனிமையை தேர்ந்தெடுக்க முடியாது, அது கடவுளுடைய சிறப்பான வரம். அந்த தனிமையை கடவுள் 3 சூழ்நிலைகளை மட்டும்தான் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி, பிறக்கும் பொழுதே தனிமையில பிறக்கிறான், மனிதர்கள் மூலமா தனிமையாக்கப்படுகிறான், பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தனிமையை மனிதன் தேர்ந்தெடுக்கிறான், 3 காரியத்தை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதரவற்ற சிறு பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க, அந்த சிறு பிள்ளைகளை சீசர்கள் அதட்டுறாங்க, இயேசு அவர்கள் மேல கைவித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இதுதான் நம்ம 15 வசனத்துல 19ஆம் அதிகாரத்துல பார்த்துக்கிறோம். இப்போ அதே சூழ்நிலையில தான் இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. 16 24 பார்க்கும்பொழுது ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வருகிறான். இந்த சம்பவம் மார்க் 9ஆம் அதிகாரத்துல இருக்குது, லூக்கா சுவிசேஷத்துல இருக்குது, 3 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக இதை பயன்படுத்துகிறார். ரைட். இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா, தரித்திரனை கைவிட்ட ஐஸ்வர்யவான். தரித்திரனை கைவிட்ட ஐஸ்வர்யவான் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கிறோம். யார் தரித்திரன், யார் ஐஸ்வர்யவான்றத பிரசங்க முடிவுல நம்ம பார்க்க போறோம். 16 19 வசனம் முதல்ல நம்ம கவனிக்கிறோம். அங்க ஒருவன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஒருவன் யாருன்னு நம்ம பார்க்கும்பொழுது 20 வசனத்துல அவன் வாலிபன் சொல்லி சொல்றாரு. யூத கலாச்சாரத்தின்படி வாலிபன் அப்படின்னு சொன்னா 24 வயசுல இருந்து 40 வயது, அந்த வயசுக்குள்ள அவன் இருக்கிறான். 24 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். 2வது அந்த பகுதி என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, அவன் ஒரு தலைவன் சொல்லி பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷத்துல பார்க்கும்பொழுது ஒரு தலைவன் அவருடைய பாதத்துல வந்து அவன் விழுகிறான் அப்படின்னா அவன் ஒரு அதிகாரியா இருக்கிறான். யூத கலாச்சாரத்துல அவன் தலைவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இன்னும் அவன் ஜெப ஆலயத்துக்கு தலைவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூத நீதிமன்றம் சனகரிப் சங்கத்துக்கு அவன் ஒரு உறுப்பினரா இருக்கணும். இப்படி இருந்தாதான் அவன் தலைவனா இருக்க முடியும். அவன் கட்டாயம் ரோம தலைவன் கிடையாது. அப்படி இருந்தா அவன் நூற்றுக்கு அதிபதியா அல்லது ஆயக்காரனா ஏதாச்சும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அவன் யூதர்களுக்கு தலைவன் சொல்லும் பொழுது ஒன்னு ஜெபாலய அதிகாரியா இருக்கணும், இல்ல சனகரிப் சங்க உறுப்பினரா இருக்கணும். இந்த 2 இடத்துக்குமே அவனுக்கு வேதம் தெரியணும், நியாய பிரமாணம் தெரியணும், மக்கள் முன்னாடி சாட்சி பெற்றவனாக இருக்கான். சரிங்களா? அப்ப அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு அதிகாரி, ஒரு தலைவன். பைபிள் சொல்றது அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியா 22 நம்ம பார்க்கணும். அப்ப அவன் பெரிய பணக்காரன். அடுத்து ஆண்டவர் அவங்கிட்ட நியாயப்பிரமாண கட்டளையை சொல்லும் பொழுது 20 வருஷத்துல அவன் சொல்றான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட ஒரு பக்தியுள்ள ஒரு பரிசேயன், ஒரு பரிசேய சுபத்தை தேர்ச்சி பெற்ற ஒருத்தன். சரிங்களா? அவனுடைய வெளிப்புற சாட்சி, ஒழுக்கமான சாட்சியில அவன் பெயர் பெற்றவன். இப்ப இந்த மனுஷன் எவ்வளவு முக்கியமானவன். அவன் இயேசு கிறிஸ்துவ இடத்துல வர்றான். ஒண்ணு அவன் வாலிபன், ஆரோக்கியமா பலமா இருக்கான். 2வது அவன் பணக்காரன், அவனுடைய பூர்வீக சொத்தோ அது உழைப்பினாலேயோ கடின உழைப்பினால மிகுந்த ஆஸ்தியை சேர்த்து வச்சுக்கிறான். 3வது அவன் தலைவன், அவன் ஒரு மதம் சார்ந்த காரியங்களுக்கு தலைவனா இருக்கிறான். 4வது அவன் ஒழுக்கம் உள்ள மனுஷன், வெளியரங்கமா மோசமான பாவங்களை செய்யாம மக்கள் முன்னாடி நற்சாட்சி பெற்றவன், கட்டளைகளை கை கொண்டவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அவன் சின்ன வயசுல இருந்து நான் கை கொள்றேன்றப்ப யாரும் அவனை இல்லப்பா நீ போய் சொல்றேன்னு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமோ நீதியுமோ. இப்படிப்பட்ட ஒருத்தன் இயேசுவை சந்திக்க வர்றான். இது வரைக்கும் நம்ம இயேசுவை சந்திச்ச எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, ஒரு இக்கட்டு இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, அல்லது ஒரு நொறுங்குண்ட நிலை இருக்கு. இவனுக்கு அது எதுவுமே இருக்கு. இவனுக்கு பணம் இருக்குது, வேலை இருக்குது, புகழ் இருக்குது, நற்சாட்சி இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. மத தலைவத்துல யூத கலாச்சாரத்துல ஒரு வாலிபனை இயல்பா தலைவன் ஆக மாட்டான்.
ஆனா இவன் வாலிபத்துல தலைமைத்துவத்துக்கு வந்துட்டான், தலைவன் ஆயிட்டான்னு சொன்னா அவனுடைய பக்தியுள்ள வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவை தேட வேண்டிய அவசியம் என்ன? வசனம் சொல்லுது, அவன் இயேசுட்ட வந்து நல்ல போதவரே அப்படின்றான். முதல். ரெண்டாவது சொல்றான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவன் இயேசுட்ட வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்ப அவன் நித்திய ஜீவனை நம்புறான், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அவன் நம்புறான், உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்க்கையினுடைய அவசியத்தை அவன் நம்புறான், அந்த வாழ்க்கையில தான் பிரவேசிக்கணும் நம்புறான். அது அவனுடைய வாஞ்சை விருப்பமா இருக்குது. அதை சரியான நபர்கிட்ட வந்து கேட்கிறான். சரியான கேள்விய சரியான நபர்கிட்ட சரியான சூழ்நிலையில வந்து கேட்கிறான். பைபிள்லயே இந்த ஒரு கேள்வியை தான் எல்லா மனுஷனும் தாங்கிட்ட கேட்கணும் ஏசு எதிர்பார்க்கிறார். கடவுள் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொன்னா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அவன் அந்த கேள்வியை சரியான நபர்கிட்ட, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர்கிட்டே வந்து நித்திய ஜீவனை நான் இப்படி அடையிறதுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவனுக்கு ஞானம் இருக்குது. இவ்வளவும் கொண்டு இருந்தவன் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அவனுடைய சொத்தும் அவனுடைய இந்த உலக ஐஸ்வர்யமும் கடந்து போயிடும் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தை கடந்த, இந்த புகழை கடந்த, இந்த வேலையை கடந்த ஒரு வாழ்வுல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை இயேசுவால காட்ட முடியும்ன்ற நம்பி இயேசு நித்திய ஜீவனுக்கு, ஏன்னா அவர் தான் பேசுறாரு, அவருடைய பிரசங்கத்துல ஜீவனுக்குரிய வசனங்கள் தான் இருக்கு. நித்திய ஜீவனுக்கான பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை அவர் பேசுறதுனால அவரை பத்தி கேள்விப்பட்டு, அவருடைய உபதேசத்தை குறித்து கேள்விப்பட்டு நேரடியாக அந்த கேள்வி அவங்க கேட்கறாங்க. சீசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இயேசு கிட்ட அப்படி ஒரு மனுஷன் வரும்பொழுது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுவுக்கு இருந்து எவ்வளோ பூரிச்சிருக்கும்? பரிசேயன் கேட்காத கேள்வி, வேதபாரகன் கேட்காத கேள்வி, ஈவன் சீசர்கள் கூட கேட்காத கேள்வியை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிப பருவத்துல கடவுளை தேடி, வாலிப பருவத்துல நித்தியத்தை தேடி, வாலிப பருவத்துல இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து நிற்கிறான். இயேசு அவன் அழைச்சி அவனை வரவேற்றுந்தார். நம்ம சபையிலேயே, அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளை சந்திச்சா நம்ம என்ன ரிப்ளை கொடுப்போம்? ஒரு புகழ்பெற்ற ஒரு யங் வாலிபன், பக்தி இதுல வாழ்ந்த ஒரு மனுஷன், நான் வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாம ரொம்ப ஒழுக்கமா சாட்சியா நல்லவனா வாழ்ந்தவன், பேரும் புகழோட இருக்கிறவன், மிகுந்த ஆஸ்தியுள்ள ஒரு பெரிய ஒரு பணக்காரன், கடவுளுக்கு பயபக்தி உள்ளவனா, பரலோக வாழ்க்கையை விசுவாசிச்சவன் நம்ம இடத்துல வர்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கும்? அவனுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கும்? அவனை எவ்வளவு வரவேற்று இருக்கும்? கடவுளுடைய ராஜ்யத்துல இதை விட ஒரு மேன்மையானவை கிடைக்க முடியுமா? இயேசுக்கு ஊழியம் செய்யறதற்கு, இயேசுனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எல்லா தகுதியும் ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மீனவர்களோட, பேதமையுள்ள இந்த மீனவர்களோட புரியாம இந்த ராஜ்யத்தை குறித்து அவர் தொண்ட கிளிய கத்தி எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்தியும் அவங்க பலவீனமா புரியாம இருந்தக்கூடிய சூழ்நிலையில இதை எதையுமே அனுபவிக்க கூடாத ஒரு வாலிபன் அவரை சரியா புரிஞ்சு வந்து சரியான கேள்வியோடு அவர் அணுகிறான்னு சொன்னா இயேசுக்கு எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி, இயேசுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மையதாம்பா நான் தேடிட்டு இருந்தேன், நீ தான்பா என் ராஜ்யத்துக்கு ஃபிட்டா நாள் வரவேற்றிருப்பார். நாமளா இருந்தாலும் அதான் சொல்றேன். சபையில ஒருத்தர் வந்து பரலோகம் போறதுக்கு என்ன வலிங்கன்னு கேட்டார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என் கடனுக்கு என்ன வழி, என் வியாதிக்கு என்ன வழி, என் குடும்ப பிரச்சனைக்கு என்ன வழின்னு கேட்டா கூட நம்ம அவனுக்கு எப்படியாச்சும் இயேசுவை சொல்ல பார்க்கிறோம். ஆனா ஒருத்தன் அது எதையுமே கேட்காம ரொம்ப டெலிபரேட்டா டைரக்ட் கொஸ்டின், சரியான கேள்வி, முக்கியமான கேள்வியை இயேசுட்ட வந்து கேட்கறான். நம்ம கிட்ட இதே மாதிரி வந்து கேள்வி கேட்டா அவனை எவ்வளவு பாராட்டுவோம், எவ்வளவு புகழுவோம். நீ உன் வாலிபத்துல எல்லா இன்பங்களையும் வெறுத்து கடவுளுடைய சத்தியத்தை அறிஞ்சு நித்தியத்தை தேடி வந்திருக்கியப்பா, உன்னைய போல ஒரு மேன்மை குறைமை யாருல நம்ம எல்லாம் சொல்லணும். இந்த கேள்விய நான் என்ன நன்மையை நித்திய ஜீவன் அடைவதற்காக செய்யணும்னு சொன்னா ஏசு என்ன பதில் சொல்லலாம்? இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம், நீ உன்னை பாவி உணர்ந்து என்ன ரட்சகர் நேற்று, அவ்வளவுதான். உன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரட்சகர் ஆண்டவருமா நான் இருக்கிறேன், என்னைய விசுவாசி, நான் தான் இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட ராஜா, நம்பு, நீ ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலாம். அந்த பதில் தான் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. அந்த பதில் கொடுக்குறதா நியாயம். இயேசு நியாயமா அந்த பதில் தானே சொல்லணும். பாவத்தோடு வரக்கூடிய ஒரு பாவி தன்னத்தில் தேடி வரும் பொழுது, ரட்சிப்பை தேடி வரும் பொழுது, பரலோகத்தை தேடி வரும் பொழுது தான் தான் கொடுக்குறவர்னு சொல்லணும், உனக்கு மன்னிப்பு தேவைன்றதை சொல்லணும். ஆனா ஏசு என்ன பதில் சொல்றாரு? 17 என்ன சொல்றாரு? 19:17 ஏசு அவனை பார்த்து ஆச்சரியப்படலை, அவனை புகழலை. சரியான கேள்வி கேட்ட தம்பி, வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த நம்பிக்கையோட வந்து கேட்டது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்ற. ஏசு எடுத்த உடனே அவன் கன்னத்துல ஒரு அடியை கொடுக்குறாரு. முதல் பதிலே ஏசு என்ன சொல்றாரு? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. எதை வச்சு நீ நல்லவன் சொல்லி சொல்ற? ஏன் இந்த கேள்வி அவர் சொல்றான்? அவன் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் இல்லை. ஏன் நல்லவன் சொல்ற? ஏசு நல்லவர் தானே,
நல்லவன் நல்லவன் தானே சொல்லணும். இப்ப நல்லவன் சொன்னதுல அங்க என்ன பிரச்சனை? அவன் முதல்ல எப்படி வந்து கேட்கிறான்? நல்ல போதகரேன்னு வந்து கேட்கிறான். அவன் நல்ல தேவனேன்னு வந்து கேட்கல, நல்ல மேசியாவே வந்து கேட்கல, நல்ல ரட்சகரே அப்படின்னு அவன் வந்து கேட்கல. அவளை பொறுத்தளவு இயேசு யார்? அவர் நன்மையை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல போதகர், அவர் சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல்லவர், அவர் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, பிறருக்கு முன்பாக நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர். அவ்வளவுதான் அவனுடைய பாயிண்ட். அது நிமித்தம் அவரை நல்லவர் நல்ல போதகர் நம்புறான். இயேசு என்னை நீ நல்லவர்னு சொன்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய உபதேசத்தை நிமித்தமாக மட்டும் சொல்லக்கூடாது. நான் வெளிப்பிரகாரமா மக்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்கள் மூலமா, நன்மைகள் மூலமா, மக்களுக்கு போஷிக்கிறது மூலமா, சுகப்படுத்துறது மூலமா என்ன நல்லவர் நீ சொல்ற, அது உண்மையா ஒரு மனிதன் நல்லவன் அறியறது இல்லை அப்படின்றது அவனுக்கு முதல் புரியணும். அப்படின்றதுக்காக தான் அவர் சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்றார். ஏன் அவன் கிட்ட சொல்றாரு? அவன் இயேசுவை நல்லவர் நினைச்சு வர்றான். இயேசுவை ஏன் நல்லவர் நினைக்கிறான்னா தான் நல்லவன் நினைச்சு வர்றான். அதான் பெரிய பிரச்சனை. நான் நல்லவன், நான் நன்மை செய்கிறேன், மக்கள் எல்லாரும் என் நல்லவர்களா சொல்றான். என்ன போல நீங்களும் அதிகமாக நல்லது செய்கிறீங்க, என்ன போல நீங்களும் நன்மைக்கு பாத்திரவானாக இருக்கிறீர், நீ என்னை விட அதிகமாக நன்மை செய்து நல்வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறீர். அதனால உண்மை போல நல்லது செய்ய, உண்மை போல நல்லவனா மாற, நல்லவனா இருப்பதற்கு, அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்யணும்? அதான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார். முதல்ல தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. உன் சமுதாயத்துல நீ ஒழுக்கமானவனா இருக்கலாம், நீ கடவுளுடைய பக்தியில வளர்ந்தவனா இருக்கலாம், உனக்கு நித்தியத்தின் மீது வாஞ்ச இருக்கலாம், நீ ஆலயத்துக்கு தலைவனா இருக்கலாம், நீ அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம், உன் குடும்பமும் உன் சமுதாயமும் உன்னை சுத்தமான மனுஷன் சொல்லலாம், நீ விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், கொலை செய்யாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம், களவு செய்யாம இருக்கலாம், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டாம இருக்கலாம். ஆனா நீ நல்லவன் கிடையாது, நீ யோக்கியம் கிடையாது. என்னைய குறிச்சு நீ நல்லவன் சொல்றதுமே சரியானது கிடையாது, உண்மையானது கிடையாது. நீ நல்லவன் சொன்னா என்ன தேவனா நீ அங்கீகரிக்கும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல நல்லவர். நல்ல போதகனா இருக்க முடியாது, நல்ல தேவனா மாத்திரம் தான் இருக்க முடியும். கடவுளை தவிர நன்மை என்பது எந்த மனிதனிடத்துல இருக்க, நல்லது என்பது முற்றிலுமாக கடவுளை தவிர வேற எங்கும் உற்பத்தி ஆவது இல்லை. பழைய ஏற்பாடு ஃபுல்லா அதான் சொல்லுது, எந்த மனுஷனிடத்துலயும் நன்மை இல்லைன்னு சொல்லு. இப்ப நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த இந்த வாலிபன், நித்தியத்தை விசுவாசிச்ச வாலிபன், கடவுளுடைய வாக்கு தத்தங்களை ஏற்பாடுகளை நம்பிய வாலிபன், நன்மைகளை தேடி ஓடி வருகிற வாலிபனுக்கு நான் யாருன்னு முதல் தெரியாது. அதனாலதான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்ன வழி நம்ம கேட்கணும், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க தேவனுடைய வழி என்னன்னு கேட்கணும், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க என்ன தீர்வு நம்ம கேட்கல, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும். அவன் என்ன நம்புறான்? நித்திய ஜீவனை நம்பலன்னா நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் நல்லவனா இருக்கணும், நித்திய ஜீவனை பிரவேசிக்க நான் செய்யக்கூடிய நன்மையின் மூலமா தான் பிரவேசிக்க முடியும், நான் செய்யக்கூடிய நன்மையை கடவுள் அங்கீகரிச்சு எனக்கு நித்திய ஜீவனை தர முடியும்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கையில வந்து அவர்கிட்ட கேள்வி சரிதான், ஆனா நோக்கம் தப்பு. கேள்வி சரிதான், ஆனா வழிமுறை தப்பு. நம்பிக்கை சரிதான், ஆனா அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்களும் அந்த சித்தங்களும் தப்பாக இருக்கிறதுனால இயேசு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு இயேசு நிச்சயமா அவனுக்கு இந்த ஜீவனுக்கு எதுவான வழியை சொல்லி தான் பக்கம் அவர் தன்னை ஏற்றுக்குவாரு, தான் பக்கம் அவனை ஆதாயப்படுத்திக் கொள்வார். யார் பார்த்துட்டு இருக்கிறார்? ஏசு அவனை நிப்பாட்டி வெளியே அனுப்புவார். போது உனக்கு ஏபிசிடியே தெரியல, உனக்கு அடிப்படையே தெரியல, உனக்கு எது நல்லதுனே தெரியல, எது நன்மையினே தெரியல, கடவுளை தவிர எவனும் நல்லதுனா நீ கெட்டவே முறை சொல்றாரு. சிம்பிள், அவ்வளவுதான். நீ நல்ல போதகர்னு சொல்ற, ஆனா நீ கெட்டவன். என்னை தேவனை அறிந்தா மட்டும்தான் நீ நல்லது சரியான முறையை சொல்ல முடியும் சொல்லிட்டு அவன் கேள்விக்கு பதில் சொல்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்னை விசுவாசின்னு சொல்லல, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் மனம் திரும்புன்னு சொல்லல, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நான் தான் மேசியா என்று ஏற்றுக்கொண்டு சொல்லல. எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காரு. யார் வந்து கேட்டாலும் நான் தான் தாவீதின் குமாரன், நான் தான் மேசியா, பாவங்களை மன்னிக்கணும் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு. இவங்கிட்ட என்ன சொல்றாரு? நீ ஜீவன்ல பிரவேசிக்க விரும்பினா கட்டளையை கை கொடு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவன் அதான் கேட்கிறான், நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறான். ஜீவனில் பிரவேசிப்பதற்கு உமது விருப்பம் என்னன்னு கூட கேட்கல, நீர் எதை நம்புவீன்னு கூட அவன் கேட்கல. நான் என்ன செஞ்சேன் ஜீவனை பெறுவது?
நீ என்ன செய்யணும்னு அவன் கேட்டனால, நீ என்ன செய்யணும்னா உனக்கு வேலை என்ன சொல்லுதோ அதை செய். கடவுள் ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நீ செய்யணுமா இருந்தா கடவுளுடைய நீதியை நிறைவேற்று. கடவுள் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ். கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீதியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்து. அவ்வளவுதான். இதுதான் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். 16 அதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். 18 அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு எந்த நன்மையை செய்யணும்னு கேட்கிறான். அப்பனா நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், ஏதோ ஒண்ணு குறையா இருக்குது, அந்த உண்மை என்னது அப்படின்னு வந்து கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரவேசிக்க விரும்பினா கடவுள் சொல்லிய கட்டளைகளை எல்லாத்தையும் கை கொள்ளலாம் அப்படின்றார். இப்ப அவனுக்கு எவைகளை சொல்லி கேட்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியுது ஜீவன்ல பிரவேசிப்பதற்கான தேவை தெரியுது. ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியுது. ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு அவனுக்கு தெரியுது. நான் எப்படிலாம் ஜெபிக்கணும், நான் எப்படிலாம் கடவுளுக்காக ஊழியம் பண்ணணும், நான் எப்படிலாம் கடவுளுடைய பணியை செய்யணும் அவனுக்கு தெரியுது. ஆனா கடவுள் தன்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், கடவுளுக்கு முன்பாக தனது நிலை எப்படிப்பட்டது, கடவுள் எந்த நீதி எதிர்பார்க்கிறான்னு அவனுக்கு தெரியல. அதனால அவன் எந்த கட்டளைகள்னு சொல்லி கேட்கிறான். இப்ப இயேசு பழக்கப்படுறார். இப்ப இயேசு என்ன கட்டளையை சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, 10 கட்டளைகள்ல கீழே உள்ள 6 கட்டளை மட்டும் சொல்றாரு. 10 கட்டளைகளை வரிசையா சொல்லல. 10 கட்டளைகள்ல முதல் பிரதான 4 கட்டளைகள் தான் உயிர் நாடி. ஆனா இயேசு அந்த 4 கட்டளையே சொல்லணும். இயேசு இவங்கிட்ட கீழே உள்ள 6 கட்டளை. கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவை சொல்லாம கடவுளுக்கும் சக மனிதனுக்குமான உறவை சொல்ல. ஏன் முதல் 4 கட்டளையை சொன்னா அது நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு, ஐயோ நானும் கடவுளும் நெருக்கமா இருக்கிறோம், நான் ஓய்வு நாளை மிஸ் பண்ணதே இல்லை, நான் விக்கிரகத்தை வழிபட்டதே இல்லை, நான் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுருக்கிறேன், கடவுளுடைய நாமத்தை நான் வீணாக்குனதே இல்லை. அதுல அவனை எப்படி குற்றப்படுத்துறது? அது அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. அது கடவுள் மட்டும்தான் அவனை ஜட்ஜ் பண்ண முடியும். வெளியில இருக்கிற யாரும் அவனை குற்றப்படுத்த முடியாது. அதான் 4 கட்டளைகளை அவன் மீறினாலும் வெளியே உள்ளவங்க யாரும் சொல்ல முடியாது. ஆனா கீழே உள்ள 6 சக மனிதனுக்கும் அவனுக்குமான தொடர்பு. இது வெளியரங்கமா அவன் வெளிப்படுத்திதான் ஆகணும். வெளியரங்கமா நான் யாருன்னு அவன் காட்டிதான் ஆகணும். அதனாலதான் அவரு கீழே உள்ள 6 கட்டளைகளை அவர் சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாய் யார். மனிதனுக்குமான உறவுல தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுவாயாக தான் முதல் கட்டம். ஆனா இயேசு அதை கடைசியா சொல்றாரு. முதல்ல கொலை செய்யாத, உபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் அன்பு கூறுவாயாக, அதோட முடிக்காம உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அதாவது அந்த லீஸ்ட் செகண்ட் பார்ட்ல இருக்கு. அந்த லீஸ்ட் அவர் என்ன கொண்டு சொல்லி வர்றாருன்னா, சக மனிதனிடத்துல அன்பு உள்ளவனா நீ இருக்கிறியா, நீ கொலை செய்யாம, உபச்சாரம் பண்ணாம, திருடாம, பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறியா அப்படின்னு இருக்கிறார். இந்த கடலை ஏன் சொல்லணும்? அவன் தன்னை நல்லவன் நினைக்கிறான். நல்லவன் நினைக்கிறவனை கடவுள் முதல்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா, நியாய பிரமாணத்துல கொண்டு வந்து அவனை நிறுத்துறார். அதாவது கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக இந்த வாலிபனை கொண்டு வந்து நிறுத்துறார். கடவுளுடைய நீதிக்கு முன்பாக அவன் யாருன்னு தெரிய வைப்பதற்காக, ஏன்னா அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு நல்லவன்றதை அவனே அளவிடும்படியாக அவனுடைய முகத்துக்கு முன்னாடி கண்ணாடியை கொண்டு வர்ற மாதிரி நியாய பிரமாணத்தை நீதியை கடவுள் கொண்டு வந்து நிறுத்துறார். சுவிசேஷம் சொல்றப்ப புரிஞ்சுக்கணும், இயேசு எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முற்பட்டார். யாரை பார்த்தாலும் இயேசுவை ஏற்றுக்க, இயேசுகிட்ட வந்துரு, இயேசுவை விசுவாசி, இயேசுவன் பிரச்சனை தீர்க்கிறார், இயேசுவன் கவலையை தீர்க்கிறார், இயேசுதான் உனக்கு ஒரே ஒரு விடுதலை, இயேசுதான் உன் கண்ணீருக்கான விடுதலை, இயேசுதான் உன் கஷ்டத்துக்கான விடுதலை சொல்றது சுவிசேஷமே கிடையாது. இந்த ஐஸ்வர்யவான வாலிபன் ரொம்ப சிம்பிளா இயேசு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்பா நான் தான் ரட்சகர், நீ உன்னை தப்பா புரிஞ்சிருக்கிற, நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் ஆண்டவர், என்னை நம்புன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மனம் திரும்பி என்ன விசுவாசி 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். நான் தான் உன் பிரச்சனைக்கான சொல்யூஷன், ஜீவனுக்கு ஏதுவான நாயகன் நான் தான், என்னை நம்புன்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லலை. நல்லா கவனிக்க, நம்ம சுவிசேஷம் சொல்றோம்னு போயிட்டு எடுத்த உடனே இயேசுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை தேடு, உன் பிரச்சனைக்கு இயேசு தான் விடுதலை, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடி வாங்க, ஆண்டவர் நல்லது கொடுப்பா. அவரே அப்படி சொல்லலையே, அவரே அந்த வாலிபன் தன்னை பத்தி சொல்லலையே, அவரே அந்த வாலிபனுக்கு உன் பிரச்சனைக்கு நான் தான் தீர்வுன்னு சொல்லலையே. சரியான கேள்வியோட சரியான நபர்கிட்ட சரியான நேரத்துல வர்றான். அவனையே இயேசு நியாயப்பிரமாணத்திட்ட போய் அனுப்பி வைக்கிறார். ஏன் என்னைய விசுவாசிக்கிறேன்னா உன்னுடைய அவல நிலை உனக்கு தெரியணும். கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நீ கெட்டவன் ஒத்துக்காத வர என்னுடைய அன்பு உனக்கு புரியாது. கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக நீ எவ்வளவு அயோக்கியன்னு உனக்கு தெரியாத வர உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. நியாய பிரமாணத்தின் அடிப்படையில உன்னை நீ ஆராய்ஞ்சு பார்க்காத வர என்னுடைய பிள்ளையா, என்னுடைய சிநேகிதனா, என்னுடைய சீசனா ஒருபோதும் இருக்க முடியாது. சீசர்கள்லாம் உட்காந்து கவனிக்கிறாங்க.
என்ன இவரு அவனை துரத்தி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். இப்படிலாம் சொன்னா அவன் எப்படி அவனை பின்பற்றுவான், இப்படிலாம் சொன்னா அவன் எப்படி அவரை விசுவாசிப்பான், அவனை குற்றப்படுத்தி அவனை காயப்படுத்தி நியாய பிரமாணத்தை கொண்டு போய் இயேசு நிறுத்துறாரே. இயேசு நிறுத்தல, அவன் தன்னை நியாய பிரமாணத்துல குற்றமற்றவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் நான் நியாய பிரமாணத்தை பூரணமா கை கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் யோகியன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் நல்லதான் நினைச்சிட்டு இருக்கிறான். சமுதாயம் அவன் அப்படிதான் சொல்லுது, அவன் மனசாட்சி அவன் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா நீங்க அந்த 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 வாலிபன் 20வது வருஷத்துல இவைகளெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறான். ஒருவேளை அவன் பொய் சொல்லியிருந்தானா அங்க இருக்கக்கூடிய அவனை தெரிந்தவர்கள், ஏய் நீ தான் அன்னைக்கு பொய் சொன்னேன்னு சொல்லியிருப்பான், நீ இந்த கட்டளை எங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற கட்டளை நீ கை கொள்ள வேணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் அங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த கட்டளையை அந்த சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறான். அவன் உண்மையாவே கொலை செய்யல, அவன் உண்மையாவே விபச்சாரம் பண்ணல, அவன் களவு செய்யல, அவன் பொய் சொல்லல, அவன் தகப்பனை தாயும் கனம் பண்ணாம இல்லை, அவன் தன்னை போல பிறனை நேசிக்காம இல்லை, இதெல்லாம் செஞ்சிருக்கான். அது அவன் மனசாட்சிக்கு தெரியுது. ஆனா இயேசு இந்த நியாய பிரமாணத்தை அவனுக்கு முன்னாடி கொண்டு வரும் பொழுது இயேசு அவனுக்கு அங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நன்மை மற்றும் நீதிக்கான தகுதி நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை விட கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்முடைய நீதியினுடைய நிலை என்ன, அதை தெரிகிறதா உண்மையாக நம்மை அறியக்கூடியது. ஏற்கனவே மலை பிரசங்கத்தை சொல்லியிருக்காரு, கொலை செய்யாதன்னா அவன் நினைச்சிட்டான் கத்தி எடுத்து குத்துற கொலை நினைச்சிட்டான். அப்போ நீ கோவப்பட்டாவே நீ ஒரு கொலக ஆரம்பிட்டார், நீ ஒருத்தனை சீன் சொல்லிட்டாவே நீ கொலக ஆரம்பிட்டார். இவன் கொலை செஞ்சானா இல்லையா, ஏன் இந்த கட்டளையை சொல்றாருன்னா அவன் நிச்சயமா ஒரு கொலகாரன் தான். அவன் எந்த வகையில கொலகாரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பகுதியில பார்க்குறோம் அவன் ஐஸ்வர்யமான இருந்ததுனால துக்கமடைந்தா போய்விட்டான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். 22வது வசனம், அவனுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தினுடைய நேசத்துல இருக்குது. பணத்தை நேசிக்கிறவன் கொலை செய்கிறவனா இருப்பான். எப்படி கொலை செய்கிறவனா இருப்பான்? கடவுள் அவனுக்கு கொடுத்த ஆசையை அவன் சுற்றி உள்ள கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொடுக்கல. கடவுள் அவனை ஆஸ்தியா வைக்கிறதே அவன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு ஏழைக்கு ஜீவனை கொடுக்குறதுதான். கடவுள் அவனுக்கு கொடுத்த சொத்துக்கான காரணமே உயிருக்கு போராடுகிறவனுக்கு இவனுடைய சொத்தை கொடுக்கணும் தான். அவன் கொடுக்கல, அவன் அழைச்சி தனக்குள்ளாக மட்டும் வச்சுட்டு இருக்கிறான். அதன் மூலமா எத்தனையோ பேர் சாகுறான், எத்தனையோ பேரை இவனுடைய பண ஆசையின் மூலமாக பழகிறவனாக இருக்கிறான். கட்டாய கொலகாரன் இயேசுக்கு தெரியும். விபச்சாரக்காரன் என்ன இல்லையா, அவன் தவறான உறவுல இருந்த விபச்சாரக்காரன் கிடையாது, அவன் உண்மையான அன்புக்கு துரோகியா இருக்கிறான், அதுவே விபச்சாரக்காரன். சக மனிதனை நேசிக்கக்கூடிய உறவுல சுயநலவாதியா இருக்கிறான். சக மனிதனுடைய உறவுல தான் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறான். அவனை நேசிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய தேவைகளை சந்திக்காம தான் கையை முடக்கி வைக்கிறான். இது ஒரு துரோகமான அன்பு. அவன் விபச்சாரக்காரன் ஆண்டவர் சொல்றான். உன் அன்புல சுயநலம் இருக்கு, துரோகம் இருக்குது. உன் அன்பு உனக்குரியதாக மட்டும் இருக்கிறது, நீ சக மனித உருவ விபச்சாரக்காரனா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. களவு செய்யாத, அவன் இன்னொருத்தருடைய பொருள் அபகரிக்கல, அவன் ஊழல் பண்ணல, அவன் திருடல. ஆனா கடவுளுடைய சொத்தை தனக்குரியதாக வச்சுக்கிட்டான். கடவுள் அவனுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை தன்னுடைய சொத்தாக வச்சுட்டான். அது கடவுளுடைய சொத்து அவனுக்கு தெரியல. அவன் சம்பாதிச்சு ஏன் பண்ணுதுன்னு நினைக்கிறான். அது கடவுள் அவனுக்கு கிருபையாக கொடுத்த சொத்துன்னு தெரியல. அதை அவன் அபகரிச்சு அவனுக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்தினான். ஒரு திருடன், அவன் சுயநலவாதி, அவன் தன்னை நன்மைக்காக வாழுகிறான். அவன் பொய் சாட்சி சொல்ல, அவன் ஒரு பொய்காரன். என்ன பொய்காரன்? நியாய பிரமாணத்தை கை கொண்டு இருக்கிறேன் பொய் சொல்றான். சக மனிதனிடத்துல உண்மையா இருக்கேன்னு பொய் சொல்றான். அவ்வளோ துரோகம் பண்ணிட்டு, அவ்வளோ கொலை பண்ணிட்டு, அவ்வளோ உபச்சாரம் பண்ணிட்டு, திருடிட்டு நான் யோகியன் வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு, ஆண்டவர் நல்லவரேன்னு சொல்லி தன்னை நல்லவன் போய் சொல்றான், அவரை நல்லவன் போய் சொல்லிட்டு இருக்கிறான். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணானா, இருதயம் ஃபுல்லா பணம் ஆசை பிடிச்சவன் அதிகாரத்துக்கு அப்படி கீழ் பண்ணிட்டான். இருதயம் ஃபுல்லா பண இச்சையில வாழுகிறவன் தகப்பனையும் தாயும் எப்படி உண்மையா நேசிப்பான்? அவனுக்கு கீழ்ப்படுதல் எப்படி இருக்கும்? அவனுக்கு மேட்டிமையும் பெருமையும் தான் இருக்கும். அவனை போல பிறன் அவன் அன்பு கூறுறான். அவன் பிறன் அன்பு கூறுகிறான். அவன் ஏழைக்கு உதவி செய்யறான். அவன் கஷ்டப்படுறவங்களுக்கு நன்மைகளை செய்யறான். ஆனா அது கடவுளுடைய ஸ்டாண்டர்ட்ல இல்லை, கடவுளுடைய தராதரத்துல இல்லை, கடவுள் எதிர்பார்க்கிற வண்ணமாக இல்லை. அதெல்லாம் இயேசு இந்த எல்லா கட்டளையும் அவனை தோல் உரிக்கிறார். அவன் இருதயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி அவன் ஒரு போலியானவன்றதை காட்டுறான். இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவன் குற்றம் சாட்டப்படாதவன் தான். அவன் நேர்மையானவன், ஒழுக்கமானவன், அவன் பெரிய பணக்காரன், எல்லா பக்தியும் அவனுக்கு இருக்குதான். ஆனா தேவனுடைய பார்வையில அவன் ஒரு மிகப்பெரிய கெட்டவன், அவன் ஒரு வேஷதாரி, அவன் ஒரு மோசக்காரன், அவன் எல்லா அக்கிரமத்தையும் செய்யக்கூடிய துணிகரமான பாவின் இயேசு அவனை கொண்டு வந்து நிறுத்துறார். சீசர்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய நல்ல மனிதனை
விரட்டி விட்டுட்டா யாரை வச்சு ராஜ்யத்தை கட்ட போறார்? இவ்வளவு பெரிய மேன்மைக்குரிய மனிதனே ராஜ்யத்துல உள்ள பிரவேசிக்காம எப்படி நம்ம தடை செய்ய முடியும்? அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. 16-19 முதல் ஒரு லெசன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, கடவுளுடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பாக எல்லா மனிதனும் பாவியும் துரோகியுமாக தான் இருக்கிறான். நித்திய ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு முதல் குவாலிட்டி, நீ ஜீவன்ல பிரவேசிக்கணும்னு சொன்னா பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக நீ ஒரு திருடன், நீ ஒரு உபச்சாரக்காரன், நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு துன்மார்க்கன் உணர்கிறது தான். இப்ப இவ்வளவு யோக்கியமா ஒழுக்கமா வாழ்ந்ததுல எந்த நன்மை இல்லையா? அப்ப எல்லாரையும் போல பாவம் செஞ்சு மோசமா வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடலாமா? இயேசு நீ கெட்டவனா இருந்தா நீ பரலோகத்துக்கு வருவன்ற இதுல அவர் சொல்லல. ஒழுக்கம் கடவுளுக்கு முன்பாக சரியானதல்ல சொல்றார். ஒழுக்கம் இந்த உலகத்தினுடைய நன்மைக்கு போதும். ஒழுக்கம் சக மனிதனுடைய புகழ்ச்சிக்கு போதும். ஆனா உன்னுடைய ஒழுக்கம் கடவுளுக்கு முன்பாக போதுமானதாக இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒழுக்கமா தான் இருக்கணும், அது பரிசுத்தமா தான் இருக்கும். அவை திருடாம, கொலை செய்யாம, விபச்சாரம் பண்ணாம, ஆயக்காரனை போல இல்லாம வாழணும், அது நல்லது. ஆனா அது அவனுக்கு ஜீவனுக்கு ஏதுவான தகுதியை உண்டு பண்ணாது. ஒழுக்கமா இருக்கியோ ஒழுக்கமற்றவனா இருக்கியோ, எல்லாரும் மேல இருந்து கடவுள் பூமியில பார்க்கும்போது எல்லாரையும் ஒரே தராசுல பாக்குறாரு. எல்லாரும் துரோகியா பாக்குறாரு, எல்லாரையும் அயோக்கியனா பாக்குறாரு, எல்லாரையும் திருடனா பாக்குறாரு, எல்லாரையும் விபச்சாரக்காரனா பாக்குறாங்க, எல்லாரையும் விக்கிரக ஆராதனைக்காரனா பாக்குறாங்க. நீங்க யார்? நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணுமா? இயேசு என் தகப்பன், நான் இயேசுவோட பிள்ளை, இயேசு என்னை நேசிக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி முதல் நீ யார்? கடவுளுடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பாக நீ யார்? அந்த கேள்வி இருக்கிற எல்லாரும் கேட்கணும். கடவுளுடைய நீதியின் பார்வையில நான் வந்து நிற்காம எனக்கு கடவுளுக்கு எந்த உறவும் இல்லை. கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக என்னுடைய அவல நிலையை நான் உணராம நான் அப்பான ஒரு சமூகத்துக்கு போக முடியாது. இது அப்படிதான் இயேசு நினைச்சு வரான். இயேசு நீங்கள் நானும் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி அப்படி நினைச்சிட்டு வரான். இயேசு அவனை நிப்பாட்டி நீ வேற நான் வேற. உனக்கு முதல் கடவுள் யாருன்னு தெரியாது. அவனுடைய வார்த்தையில எங்கேயுமே கடவுளை பத்தி பேசல, கடவுளுடைய மகிமையை பத்தி பேசல, கடவுளுடைய பரிசுத்தை பத்தி பேசல, தன்னை பத்தி பேசுறான், தன்னுடைய நீதியை பத்தி பேசுறான், தனது சரியான எண்ணங்களை குறித்து பேசுகிறவராக இருக்கிறான். நம்ம இந்த உலகத்துல சில பேரை அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள போல பக்தியால வாழ முடியாது. ஐயோ அவங்களுடைய தியாகம்லாம் எப்படிப்பட்ட தியாகம் தெரியுமா? அவர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாரு தெரியுமா? அவருடைய இழப்புலாம் நம்மளால புரிஞ்சு, அவங்களாம் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஐயோ அவங்க கடவுளுக்காக செஞ்ச ஊழியம், அவங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின காரியம், அவங்க வட இந்தியாவில பற்ற கஷ்டம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழியம். சீர்திருத்த சபையில் இருக்கக்கூடிய நாமளும் நேரம் அநேக நேரங்கள்ல மனித துதி பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஐயோ அந்த பாஸ்ட் அப்படிங்க, ஐயோ அவருக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களா யார் அவருடைய பக்திலாம் நிற்க முடியுமாங்க? அவரை போலாம் பரிசுத்தமா நம்ம வாழ முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கோம். எவனும் அப்படி கிடையாது. ஆதாமுடைய சந்ததிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் அயோக்கிய தான். ஊழியக்காரனா இருக்கலாம், அவன் 1000 சபையை தோற்று வைக்கலாம், அவன் உலகத்துல குற்றம் சாட்டப்பட முடியாத ஒழுக்க சீரனா இருக்கலாம், அவன் 10 கட்டிலைகளை யோக்கியன்னு சொல்லலாம், உலகம் அவனை கை சுத்தமானவன் சொல்லலாம், நேர்மையுள்ளவன் சொல்லலாம். நீங்களும் நானும் தான் அவங்களை குறித்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் தான் அவங்களுடைய தியாகத்தை குறித்து, இழப்புகளை குறித்து பெருசா பேசிட்டு இருக்கோம். இவனை போல ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா? இளம் வாலிபத்துல கடவுளை தேடி, நித்திய ஜீவனை தேடி, புகழை தேடி, இவ்வளவு ஒழுக்கமா குற்றம் சாட்டப்படாதவனா வாழ்ந்தவனே ஆண்டவர் தள்ளி நின்றான்னு தான் சொல்றாரு. துன்மார்க்கேன்னு சொல்றாரு. நீ நல்லாவே, நீ கெட்டவன் முதல் ஒத்துக்க, நீ விபச்சாரக்காரன் ஒத்துக்க, நீ கொலகாரன் ஒத்துக்க, எல்லா சமுதாயத்தின் முன்னாடி நீ வேஷம் போடுறவன் ஒத்துக்க, நியாய பிரமாணத்துடைய நீதியின்படி நீ சாபத்துக்குரியவன் ஒத்துக்க. அவன் எந்த நீதியை தூக்கிட்டு வரானோ அந்த நீதியினாலவே அவனை சுட்டரிக்கிறார். இது ஒரு இயேசுவை பைபிளை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி ஒரு அணுகுமுறையை இயேசு எங்கேயுமே செஞ்சதில்ல. முதல் விஷயம், இயேசுவை நீ எல்லாம் கவனிச்சு பாருங்க. விபச்சாரத்துல ஒருத்தைய கை வைமா பிடிச்சிட்டாங்க, விபச்சாரத்துல ஆதாரப்பூர்வமா மாட்டிட்டா, அவளை அவலட்சணமா கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவளை இயேசு நியாயம் கேட்கிற, அவளை எல்லாரும் குற்றம் சாட்டி கல் எடுத்து அடிச்சு நிக்கன்னு பாக்குறாங்க. நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு அவளை காப்பாத்துறாரு. ஆயக்காரனாகிய சகேயு நாளத்தனையா லஞ்சம் வாங்கி எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். சகேயுவை பார்த்து உன் சொத்தெல்லாம் வித்துட்டு வான்னு சொல்லல, இறங்கி வாங்கி உங்க வீட்டில் நான் சாப்பிடணுங்கிறார். குருடன், குஷ்டரோகி, யாரை பாருங்க, கடவுள் அப்படிப்பட்டவங்க இடத்துல வாலண்டியரா போய் ஐக்கியப்பட்டு அன்பையும் சமாதானத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை இயேசு ஹேண்டில் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இயேசுவினுடைய வார்த்தையில தயவு தாட்சணை இல்லாம நேரடியா அவனுடைய இருதயத்தை தோல் உரிச்சு அவனுடைய அலங்கோலமான நீதியை கடவுளுக்கு முன்னாடி நடத்துகிறார். ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், கடவுளுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கெட்டவர்கள், துரோகிகள்.
கடவுளுக்கு முன்பாக நான் கடவுளுடைய பரிசுத்த கண்கள் அவர் என்னை பார்த்தாருன்னு சொன்னா, என் இருதயத்தினுடைய எல்லா நிர்வாணமும் அவருடைய முன்பாக வந்துச்சுன்னு சொன்னா, நான் அந்த இடத்துல உடஞ்சி நொறுங்கி போய் தான் வந்து நிற்கணும். நான் தகப்பனை எல்லாம் கூப்பிட முடியாது. நான் நீதிபதியே, இறக்கத்துக்காக என்னை மன்னியுன்ற கூக்குரல் மட்டும்தான் நீங்கள் நான் கடவுளுக்கு. இயேசுவை தகப்பனா ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசிப்பதற்கு முன்பாக, கடவுளுடைய நீதிக்கு முன்பாக குற்றவாளி, கடவுளுடைய நீதிக்கு ஏதுவான தண்டனைக்குரியவன்ற உணர்வு தாங்க ரட்சிப்பினுடைய முதல் படி. இதை தான் நீங்க சொல்ல மாட்டேன்றான். நீங்க சர்ச்சில் இந்த சத்தியமே கிடையாது. எங்க போக பாவத்தை பத்தி சொன்னா மக்கள் வரமாட்டான். பாவின்னு எதுக்கு சொல்றீங்க? பாவின்னு சொல்லி எதுக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்துறீங்க? பாவின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு எதுக்கு அவனை பிரிக்கிறீங்க? அன்பை சொல்லுங்க, இறக்கத்தை சொல்லுங்க, மன்னிப்பை சொல்லுங்க, அவனை அரவணைச்சு கூட்டிட்டு வாங்க. ஏசுங்க அரவணைக்கலையே, ஏசுங்க அன்போட வாப்பான்னு கூப்பிடலையே, ஏசு அவனை நிப்பாட்டி வெளியே நிப்பாட்டி வச்சிட்டார். ஏசு அந்த கட்டளையை விளக்கப்படுத்துறார். 20:21 வாசி. 20:21 இரண்டாவது அந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுவது? முதல்ல கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் பாவிகளும் துரோகிகளுமாக தான் இருக்கிறோம். 20:21 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளும் இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நித்திய ஜீவனுக்காக நடத்துகிறார். ஏன்னா இயேசு கட்டளைகளை கை கொள்ளுன்றாரு. நான் சின்ன வயசுல இருந்து கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு இன்னும் என்னிடத்தில் குறைவு என்னன்னு சொல்லி கேட்கிறான். எல்லாம் முரண்பாடோட அவங்க இருதயம் இருப்பார். ஆண்டவர் கடவுளுடைய நீதியை சொல்லிட்டாரு. கடவுள் உங்ககிட்ட இவ்வளவு பரிசுத்தையும் இவ்வளவு உண்மையை எதிர்பார்க்கிறாருன்றாரு. அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உன்ட்ட எந்த குறையும் இல்லை. நான் இந்த கட்டளைகளெல்லாம் பர்ஃபெக்டா கை கொள்றேன் அப்படின்னா நீ குறை இல்லாதவன். அதான் உண்மை. ஆனா அவன் சொல்றான், ஆனாலும் என்னிடத்தில் குறைவு என்ன? எல்லாத்தையும் கை கொள்றானா, ஆனா குறைவு உள்ளவனா இருக்கிறான். எல்லாத்தையும் கை கொண்டா எதுக்கு குறைவு வருது? அவனுக்கே தெரியுது அவன் முன்னுக்கு பின்னுமா எவ்வளவு முரண்பாடாக பேசுறான் அப்படின்னு சொல்லி. ஏசு அவனுடைய அறியாம, அவனுடைய பலவீனம், அவனுடைய மதியினம், இது எல்லாத்தையும் இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கை கொள்றேன், ஆனா உன்னே ஒண்ணு குறையாது. அவனுக்கு என்ன குறைன்னு தெரியாது. ஏசு அவனுக்கு பதில் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினா, உண்மையாகவே நன்மை செய்து கொண்டிருக்க நினைச்சிட்டு இருக்கிற, நீ உண்மையாகவே நல்லவனா இருக்க அடையணும்னு ஆசைப்பட்டா, நீ எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை செய்யணும்னு ஆசைப்பட்டா, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப அற்பத்தனமான ஒரு காரியத்தை தான் சொல்றான். நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் தேவனை முழு இருதயத்தோட அன்பு கூர்ந்து சொல்லல. நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் உன் பதவி எல்லாத்தையும் கடவுளுக்காக கொடுத்துருவான்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப சிம்பிளா, உன்னிடத்துல ஒரே ஒரு குறை இருக்குன்னு சொல்றாரு. நான் உனக்கு சொல்றேன், அந்த ஒரே ஒரு குறை என்ன குறை அப்படின்னா, உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரம் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிரும். நான் உனக்கு பெருசாலாம் எதையும் சொல்லலை, நீ எதிர்பார்க்கக்கூடிய சின்ன விஷயமே நான் சொல்றேன். ஒரே ஒரு குறை தான் உண்டா இருக்கின்ற. அந்த ஒரே ஒரு குறை என்னன்னா, கடவுள் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொத்தை வித்துட்டு தரித்திரம் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். என்ன குறைவுன்னு கேட்குறான். அவன் பிறந்ததே ஒரு குறை தான், அவன் வளர்ந்ததே ஒரு குறை தான், அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே, அவன் வாழ்க்கை ஃபுல்லாவே குறை தான். அவன்கிட்ட ஒரு நிறையுமே இல்லை. ஆனா அவன்கிட்ட அவன் நினைச்சிட்டு நான் ரொம்ப மோசமானவனா இல்லை. இன்னமும் அவன் தனது பாவத்தை ஒத்துக்கல. ஆனா ஏதோ ஒன்று தன்னிடத்துல குறை இருக்குன்றான். நான் நியாயப்படுத்த பார்க்குறான். நான் கட்டளைகள் எல்லாம் பூரணமா கை கொண்டு இருக்கிறேன்றான். கடவுள் அவன் நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து, நீதிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், என் மனசாட்சி நான் யோக்கியமா தான் இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன். பெரிய ஒரு பிரச்சனை. கடவுளுக்கு முன்பாக பாவத்தை உணராதவன் பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ண, தான் குற்றத்தை ஏற்றுக்க மாட்டான், தன்னை யாரும் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பான், கடிந்து கொள்வதில் விரும்ப மாட்டான், தன்னை சீர்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். பாவத்தை அறிக்கையிடாதவன் பாவத்தை நியாயப்படுத்துவான். ஆதாமே எங்கே இருக்கிறாய், நான் புசிச்ச சொன்ன படத்தை புசிச்சியா? எஸ் ஆர் நோ தான் பதில். நீர் சிருஷ்டித்து கொடுத்த ஸ்திரீயானவர் கொடுத்த, அதனால நான் புசிச்சேன். அங்கே அறிக்கை இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, ஜஸ்டிஃபிகேஷன் தான். நானா சாப்பிடல, நானா தப்பு செய்யல, நான் தப்பு செய்யல, சூழ்நிலை, மனிதர்கள், காரணங்கள். காயின் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆபேல கொள்றது, அதான் பிரச்சனை. எப்பப்பெல்லாம் கடவுள் மனிதனுடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு, ஒன்று
அவன் மனம் திரும்பணும், இல்லை அவன் இருதயம் கடினமாகும். ரெண்டு தான் நடக்கும். இங்க மனம் திரும்புதல் நடக்கல, பாவத்தை ஒத்துக்கல, அறிக்கையிடலை, நான் சரி, நான் யோக்கியம், நான் யாருக்கிட்ட சொல்ல முடியாது, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், நீ யாரும் என்னை கேள்வி கேட்கிறது? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கை நானும் கடவுள் நல்லா தான் இருக்கணும், கடவுள் என்ன நேசிக்கிறாரு, நான் கடவுள் நேசிக்கிறேன், நான் கடவுள் கீழ்படுகிறேன், உனக்கு நான் அதுல பிரச்சனை? நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் நேர்மையா இருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்யறது? இன்னும் நான் என்னது செய்யறது? ஒன்னே ஒண்ணு நீ செய்ய, உன் சொத்தை வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல உள்ளிருக்கதை வித்துட்டு ஏழையை கொடுத்துட்டு வா, நீ ஜீவனுக்குள்ள போய் சொல்ற. உன் சொத்தை வித்துட்டு வா, உனக்கு ஜீவனுக்கான வழி உண்டாகுன்னு சொல்ற. இப்போ இவன் போய் சொத்தை வித்துட்டே வந்துட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லா சொத்தையும் வித்துட்டு ஏழை கொடுத்துட்டு வந்துட்டான். பரலோகம் போயிடுவானா? ஜீவன்ல பிரவேசிக்க முடியுமா? அப்பயும் முடியாது. கடவுள் முதல்ல என்ன சொல்றாரு? நீ கடவுள்கிட்ட ஒப்புரவாயிட்டு முதல் நிரூபி. நீ கடவுளை நேசிக்கிறத முதல் காட்டு. ஜீவனுக்குரிய கடவுள் உன்னுடைய தேவன்றதை நிரூபி. உன் நடைமுறை வாழ்க்கையில உன்னை யோகிய, நீ கொலை செய்யாதவன், திருடாதவன், நீ எல்லாருடைய சாட்சியா இருக்கிறவன், வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறவன், கடவுளுக்காக பணி செய்யறவன் சொல்றேன். ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்தை நீ செய். அனித்தியமான இந்த உலகம் அழியும் தெரிஞ்சுதான் நித்திய ஜீவனை தேடி வர்ற. நித்திய ஜீவன் மேல உனக்கு விருப்பம் இருக்குல்ல, அனித்தியமான உன் பணத்தை விட்டுரு. ஒரு சிம்பிளஸ்ட் டெஸ்ட் உனக்கு நான் வைக்கிறேன், உன் சொத்தை மட்டும் விட்டுருக்க, அவ்வளவுதான். அவருக்கு தெரியும், வைக்க மாட்டான்னு தெரியும், அவன் கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு. ஏன்னா அவனுடைய இருதயம் அங்கதான் இருக்கு. அவனுடைய தேவன் அவனது ஐஸ்வர்யம், அவனது தேவன் அவனது பணம், அவனது தேவன் அவனது சுய இச்சை, அது அவனுக்கு நல்லா தெரியும் அவருக்கு. அதனாலதான் அவனால எது முடியாது, அவனால எதை செய்ய முடியாது. பெரிய எக்ஸ்ட்ரீம்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் தான் செய்ய சொல்றாரு. நீ வித்து கொடுத்துட்டு நிறுத்துறது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பூமியில் உள்ள பொருட்களை வித்துன்னு சொன்னா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம், பரலோகத்தினுடைய நன்மையில நீ பெற்றுக்கொள்ளலாம். அது மனம் திரும்புதலுக்கான முதல் படி. அவர் பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணி, இதுதான் உன் இருதயம், நீ இங்க தான்பா இருக்கிற, உன் இருதயம் இப்படி சிறைப்பட்டு இருக்குது, உன் பணம் தான் உன் கடவுளா இருக்குது, இதை நீ மாத்து, இந்த விக்கிரகத்தை உடைச்சு போட்டு வான்னு கூப்பிடுற. இவன் பணத்தை வித்துட்டு வந்தாலும் அவன் தன்னை பாவின் ஒத்துட்டு மட்டும் தான் செஞ்சிருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை அநியாயம் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு மட்டும் தான் வந்திருக்கிறான். அவன் தனது குற்றத்தை ஒத்துக்கிட்டு அறிக்கையிட்டு மட்டும்தான், அதை அவனை பரவாயில்ல கூட்டிட்டு போக. அதாவது திரும்ப என்ன சொல்றாரு? நீ வித்துட்டு வா, எல்லாத்தையும் வித்து தரித்திற்கு கொடு, பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டு தான் அவனுக்கு சொல்யூஷனே. நீ ஜீவன்ல பிரவேசிக்க விரும்பினால் பணத்தை வித்துட்டு வரணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீ காட்டணும். அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா, அதுக்கப்புறம் என்னை விசுவாசி, அதுக்கப்புறம் என் ஆண்டவரா ரட்சகரா விசுவாசி, என்னுடைய சீசனாக என்னை தொடர்ந்து பின்பற்று. அதுக்கப்புறம் ஏன்டவா, என்னை ஏத்துக்க, என்னை ஆண்டவரை அறிந்துகோ அப்படின்னா சொல்ல, என்னை பின்பற்றுவா, எனக்கு சீசனாக. இது ரெண்டு தான் ஒவ்வொரு பாவிக்கும் கடவுள் வைக்கக்கூடிய தீர்வு. நித்திய ஜீவன்ல மனுஷன் வர்றதுக்கு இந்த ரெண்டு தான் தீர்வு. ஒண்ணு, அவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை அவன் விட்டுட்டு கிறிஸ்துவினுடைய சீசனாக வரணும். நம்முடைய இருதயத்துல கிறிஸ்துவுக்கு நிகராக, கிறிஸ்துவை விட நாம் எதை வைத்திருந்தாலும் அது நம்முடைய விக்கிரகம். இருதயத்துல கடவுளை தவிர வேற யார் இருந்தாலும், வேற எது இருந்தாலும் அதுதான் நம்முடைய கடவுள். இப்ப இவன் கடவுளை நேசிக்கிறேன்றான், சக மனிதனுக்கு உண்மையா இருக்கேன்றான், ரெண்டையுமே ஆண்டவர் சேர்த்து ஒரே செய்ய சொல்றாரு. உண்மையாகவே ஒரு இதயத்துல கடவுள் இருக்கிறாரா? நித்திய ஜீவனும் உண்மையாவே நீ தேடி வந்திருக்கியா? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய ஆசை உனக்கு இருக்குன்னு சொன்னா, நித்திய ஜீவனை தரக்கூடிய தேவன் உனது தேவனா? எப்ப உன் இருதயத்தை எங்கேயோ அடகு வச்சுட்டு நீ கடவுளுக்கு பிரியமா வாழ்றது என்னப்பா நியாயம்? உன் இருதயத்திலே கடவுள் இல்லை, நீ நித்தியத்திற்கு என்ன பண்ண போற? உன் இருதயத்தினுடைய விருப்பங்கள், உன்னுடைய கடவுள், உன்னுடைய நேரம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய புகழ் எல்லாம் பணத்து மேல வச்சுக்கிட்டு நீ தேவனுடைய பிள்ளை வந்து சொல்லிட்டு இருக்கிற, நீ தேவனுக்காக வாழ்றேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற, தேவனுக்காக இழந்தேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற, தேவனுக்காக ஊழியம் பண்ணி சொல்லி சொல்லிட்டு இருக்கிற. Who are in your heart? இருதயத்துல யார் இருக்கா? உண்மையாவே கடவுள் இருக்கிறா? கடவுள் இருதயத்துல இருந்திருந்தாருன்னு சொன்னா நித்திய ஜீவனை பிரவேசிக்க நான் என்ன செய்ய யாப்பட்டு கேட்டுப்பானா? நல்ல போதகரேன்னு சொல்லியிருப்பானா? கட்டளைகளை கைக்கொள்ள முடியும்னு சொல்லியிருப்பானா? என்ன குறைன்னு கேட்டுருப்பானா? அதுவே சொல்லுதான் இருதயத்துல கடவுள் இல்லை, இருதயத்துல வேற என்ன இருக்கு. ஒவ்வொரு பாவியும் இயேசு கிறிஸ்து இடத்துல வரும் பொழுது இயேசு கிறிஸ்து முதல்ல அவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை முதல் உடைக்க. ஒருவேளை நம்முடைய இருதயத்துல பணம் இல்லாம இருக்கலாம், நம்முடைய இதயத்துல நம்முடைய சுயம் இருக்கும்.
நம்முடைய இருதயத்துல உறவுகள் இருக்கலாம், வேற மனிதர்கள் உட்கார்ந்துருக்கலாம், நெருக்கமானவர்கள் இருக்கலாம், நேசத்துக்குரியவர்கள் இருக்கலாம், நம்முடைய இருதயத்துல இச்சை இருக்கலாம், மாம்சம் இருக்கலாம், உலக புகழ் இருக்கலாம், உலக கவர்ச்சி இருக்கலாம், மனித ஐக்கியம் இருக்கலாம், மனித நண்பர்கள் கூட்டம் இருக்கலாம். நம்ம பேருக்கு நம்ம கடவுளுக்கு பிரியும், கடவுள் நம்ம நேசிக்கலாம், நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன்றோம். ஆனா இருதயத்தெல்லாம் உலகத்துல கொடுத்துருக்கேன். என் இருதயத்தையும் ஆசையும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு கடவுளை என் சுயநலத்துக்கு மாண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை என் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வாரத்துல 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டு நான் கடவுளை நேசிக்கிறேன். உன் இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உன் பொக்கிஷம் இருக்கும். உன் இருதயம் எதை வாஞ்சிக்குது, உன் இருதயம் எதை துடிக்குது, உன் இருதயம் யாரை பார்க்க துடிக்குது, உன் இருதயம் யார்கிட்ட பேச துடிக்குது, உன் இருதயத்தை யாருக்காக வேலை செய்ய துடிக்குது, உன் நேரத்தை, உன் திறமையை, உன் காலத்தை, உன் புகழை, உனக்குரிய எல்லாத்தையும் எங்க நீ அடகு வச்சிருக்கிற? கடவுள் இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? இருதய சிம்மாசனத்துல இயேசு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்ல முடியுமா? என் ஆசை அவருக்குள்ளாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் மட்டும்தான் என்னுடைய மனவரனா, என் ஆண்டவரா, என் நேசத்துக்குரியவராக இருக்கான்னு சொல்ல முடியுமா? அந்த டெஸ்ட் தாங்க வைக்கப்படுது. விசுவாசத்துக்கு வரக்கூடிய மனுஷன் முதல்ல பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அவன் காட்டணும். வாயில வட சொல்றவன் இல்லை. அதான் வாயில அறிக்கைக்குள்ளேயே முக்கிய ஞானஸ்தானம் கொடுக்குறது இல்லை. நான் இயேசு அறிஞ்சிருக்கிறேன், இயேசு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவு வருஷமா இயேசு அறிஞ்சிருக்கிறேன், நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் இவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பொழுது ரட்சிப்புக்கு உதவாது. வேர் இஸ் த ஃப்ரூட்? உனக்குள்ள கடவுள் செயல்படுறதுக்கு என்ன ஆதாரம்? அது எனக்கு அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லை, அது வெளியே தெரியணும். முதல்ல அது மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா தெரியணும். நீ வித்து கொடுக்கறது மக்களுக்கு தெரியணும். உன் இருதயத்துல பணம் இல்லைன்றதை நிரூபி, வாயில சொல்லாத. உன் இருதயத்துல கடவுள் இருக்கான்றத வாழ்க்கையில காட்டும் போத, உன் இருதயத்துல தேவன்னா எல்லான்றத சாட்சி பகர போத, உன் சாட்சி கேவலமா இருக்கு. உன் வாழ்க்கையை குறித்து மற்றவன் என்ன சாட்சி கொடுக்குறான்? உன் நேரம் எங்க இருக்கோ அங்கதான் நீ இருக்கிற. உன் இருதயம் எங்க இருக்குதோ அது கேட்டவனாதான் நீ இருக்கிற. கடவுளுக்கு ஏற்ற சாட்சி எங்க இருக்குது? எத்தனை வீணான பேச்சு, எத்தனை வீணான ஐக்கியம், எத்தனை வீணான நேர செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு காலத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு வாரத்துல இயேசு எவ்வளவு நேரம் பேசுறோம், இயேசு எவ்வளவு நேரம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். இயேசுடைய உறவுல எவ்வளவு பலப்படுறோம். போலியான பக்தி என்னைக்குமே தோல் உரிக்கப்படும், அது எச்சரிக்கப்படும். ஆண்டவர் விதைக்கனுடைய ஓமையில சொல்றார், உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஐஸ்வர்யமான வாலிபன் முள்ளுல விதைக்கப்பட்ட விதைய போல ஐஸ்வர்யமும் உலக கவலையும் அவன் நெருக்கி இருக்கும் பொழுது அவன் நிறைய விசுவாசின் வாங்க நீ உட்காந்து பேசின வெறும் புலம்பலா இருக்கும். விசுவாசின் வாங்க வெறும் கடனை பத்தியே பேசிட்டு இருப்பான். விசுவாசின்வா குடும்ப பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பான். விசுவாசின்வா வாழ்க்கையில படக்கூடிய துயரங்களையும் சொல்லிட்டு இருப்பான். விசுவாசின்வா உலகத்துல ஐக்கியப்பட்டு இருப்பான். விசுவாசின்வா சினிமால செலவு பண்ணிட்டு இருப்பான். விசுவாசின்னு சொல்லுவான் பொழுதுபோக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பான். விசுவாசின்னு சொல்லுவான் உலக அடையாளங்களை கொண்டிருப்பான். இந்த வாலிபனை எல்லாரும் ஒரு மாதிரி அந்த வாலிபனை பாக்குறாங்க. இயேசு அவனை தெளிவா பாக்குறார். மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் அவன் யாரு, அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவன் யாரு, அந்தரங்க இருதயத்தில் அவன் யாருன்றதை அறிஞ்சு அவனை சொல்றார். ரொம்ப ஹார்டா ஸ்ட்ராங்கா ஆண்டவர் அவன்கிட்ட பிஹேவ் பண்றார். எந்த தயவு தாட்சியம். 3வது கடைசியா 22-24 இயேசு அவனுக்கு கரெக்டா 2 அவனுக்கு செஞ்சே ஆகணும். ஒண்ணு, உன் தரித்திரத்தை விட்டுட்டு சொத்தை தரித்திரம் கொடுக்கணும். 2வது என்னை பின்பற்றும். அவ்வளவுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொல்யூஷன். 22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாக போய்விட்டான். இப்ப கூட ஆண்டவரே என்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்க முடியல, நான் என்ன செய்யலாம்? என் ஐஸ்வர்யத்தின் மீதான ஆசை என்ன இன்னமும் பிடிச்சிருக்குது, என்னால தரித்தனை கொடுக்க முடியல, நான் வேற என்ன செய்யலாம்? இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலிருந்து நான் விடுபடுவதற்கான எனக்கு என்ன வழி இருக்கு? இதை தவிர வேற எதுவும் வழி இருக்குதா? இல்ல இதை இழப்பதற்கு நான் என்ன காரியங்களை செய்யணும்? நாங்க கேட்கல. அவர் ரொம்ப அல்பத்தனமா சொத்தை மட்டும் கொடுத்துருவான்னு தான் சொன்னார். எல்லாத்தையும் செய்ய ரெடின்னா என்ன, எந்த நன்மையை நான் செய்ய சொல்லுங்க, எதை செய்ய சொல்லுங்க, இப்ப நான் செய்யறேன் அப்படின்னா என்ன குறை என்ன சொல்லுங்க, அதான் சரிப்படுத்துறேன், என்ன குறைன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய குறையுமே இல்லப்பா, உன் சொத்தை மட்டும் ஒதுக்காப்பா, ஏழைகளுக்கு ஒதுக்குவாப்பா அப்படின்னா. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியா அவன் கையில
ரெண்டே ரெண்டு வழி தான். ஒண்ணு, உன் ஐஸ்வர்யத்தை விட்டு நித்திய ஜீவனை புடிச்சுக்க. உன் ஐஸ்வர்யத்தை தடுத்து கொடுத்து கிறிஸ்துவ பின்பற்றுக. இல்ல கிறிஸ்துவை விட்டு ஐஸ்வர்யத்தை பின்பற்று. உன் ஐஸ்வர்யம் உனக்கு வேணும்னா நித்திய ஜீவனை மறந்துடு. இப்படிதான் உன் இருதயம் இருக்குன்னு சொன்னா கிறிஸ்துவ விட்டுரு. ரெண்டு தான் உனக்கு சாய்ஸ். இது ரெண்டுல எங்க எவன் போய முடியாது. இதையும் அதையும் சேர்த்தெல்லாம் பண்ண முடியாது. அந்த இடத்துல கொண்டு வந்து ஒவ்வொரு பாவியும் கடவுளுக்கு முன்பாக இந்த முடிவை அவன் எடுத்தே ஆகணும். ஒண்ணு அவன் மனம் திரும்பணும், இல்ல இருதயத்தை கடினப்பட்டு இயேசுவை மறந்துச்சு போகணும். ஒண்ணு ஒத்துக்கிட்டு தன்னை சீர்படுத்த பார்க்கணும், தன்னை உடைக்க பார்க்கணும், தன்னை முழங்கால் படிக்கணும், நான் கடவுளுக்கு முன்பாக பாவம் மன்னிப்பா கதறணும். இல்ல கடவுளுக்கு எதிராக இருதயத்தை கடினப்பட்டுருப்போம். அவ்வளவு யோக்கியமானவன், ஒழுக்கமானவன், புகழ் உள்ளவன், ஆலயத்துக்கு கொடுக்குறவன், பக்தி உள்ளவனா இருக்கிறேன், சனகரி சங்கத்துல தலைவனா இருக்கிறவன், வாலிபனா இருக்கிறவன், சத்தியத்தை அறிஞ்சவன், நித்தியத்தை புரிஞ்சவன், நித்திய ரட்சகராகி இயேசுகிட்டே வந்து சரியான கேள்வி கேட்டவன், அந்த அல்பத்தனமான ஆஸ்தியை விட்டு விட முடியாம அவன் மிகுந்த பாருங்க, அவன் ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா. அவன் பணம் வைக்கல, பணம் தான் அவனை வச்சுட்டு இருந்தது. அவன் ஆஸ்தி உள்ளவனால ஆஸ்தி அவனை சிறப்பிடிச்சிட்டு இருக்குது. அந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனால் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா ஏசிட்ட வந்து துக்கமா போயிட்டான். பரலோகத்தை எட்டி பார்த்து நரகத்துக்கு போயிட்டாங்க. நித்திய ஜீவன் கிட்ட வந்து நித்திய ஜீவனை வாங்காம போயிட்டாங்க. ஜீவன் தரக்கூடிய நாதர்கிட்டே வந்து மரணத்தை வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. இந்த உரையாடல் அதுக்கு அந்த ஸ்பாட்லயே இல்லைங்க, காணா போயிட்டான். ஏசு தடுக்கவே இல்லை. நில்லுப்பா, என்னப்பா இதுக்கு போய் துக்கப்பட்டு போயிட்ட, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு போலாமா, வாப்பா அப்படின்னு பேசலையே, கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. சீசர்கள்லாம் எப்படி யோசிச்சு இருப்பாங்க, இவ்வளவு ஒழுக்கமானவனுக்கு ஜீவன் இல்லையாங்க, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவே, அவன் வீடு நிலமும் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, கடவுள் அவனுக்கு பூர்ணமான சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்காரு, அவனுக்கு ஜீவன் இல்லையா? அவன் ஜெபாலயத்துல சனகரிப்புல தலைவனா இருக்கிறாங்க, அவனுக்கு ஜீவன் இல்லையா? யாராலும் குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு நல்ல ஸ்மார்ட் பாய்ங்க, அவன் குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு நல்ல பையங்க. அந்த நல்ல பையனுக்கு நித்திய ஜீவன் இல்லையா? கொலை செய்யாதவன், திருடாதவன், தாய் தகப்பனை நேசிக்கிறவன், எல்லா நன்மைகளையும் செய்யறவன், இவனுக்கு போய் ஜீவன் இல்லைன்னா வேற யாருக்கு தான் ஜீவன்? இந்த ஒழுக்க சீலனுக்கு, இந்த நேர்மையான இளம் வாலிபனுக்கு, இந்த தலைவனுக்கு, இந்த அதிகாரிக்கு ஜீவன் இல்லாம நீங்க யாருக்கு ஜீவன் கொடுக்க போறீங்க ஆண்டவரே? எத்தனையோ மோசமான திருடனையும் அயோக்கியனையும் கொலகாரனையும் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கடைசி கல்லனுக்கு கூட ரட்சிப்பை கொடுத்தீங்க, இவனுக்கு ஏன் கொடுக்காம விட்டுட்டீங்க? அவன் வருத்தப்பட்டு போறப்ப அவன் கையை பிடிச்சி நிப்பாட்டிருக்கலாமே. அவ்வளவு நல்லது செஞ்சவனுக்கு கொஞ்சம் பரலோகத்தின் கதவுகளை திறந்து பொறுமையா பேசியிருந்திருக்கலாமே. உங்களுடைய மரணத்தை சொல்லியிருக்கலாமே, பாவ பரிகாரத்தை சொல்லலாமே, பரிகார பலியினுடைய அவசியத்தை சொல்லலாமே, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தலாமே. அவனை துக்கமா போக விட்டுட்டீங்களே. அவன் போயிட்டாங்க, துக்கம் அடைந்தவனா போயிட்டான். எங்க ஜீவனும் அந்த ஜீவனை விட்டு போயிட்டாங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு போயிட்டாங்க. நீங்க எவ்வளவு ஞானம் இருந்து, எவ்வளவு புத்தி இருந்து, எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்து, எவ்வளவு புகழை சம்பாதிச்சு, எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு, எவ்வளவு பதவியை சம்பாதிச்சு, இயேசுவும் சம்பாதிக்காம போயிட்டான். இயேசுக்கு எவ்வளவு கடின இருதயம் பாருங்க. அவன்கிட்ட அன்பு காட்டவே இல்லைங்க, அவனை மீட்கணும்னு நினைக்கவே இல்லைங்க, அவனை கூப்பிடவே இல்லைங்க அவரு. இயேசு எவ்வளவு டஃபா இருக்கிறார் புரியுதா? இயேசு யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாருன்னு புரியுதா? இயேசுக்கு யார் எதிரின்னு புரியுதா? இயேசு எவனை பரலோகத்துக்கு விட மாட்டேனாருன்னு புரியுதா? இயேசு யார நித்திய ஜீவனுக்குள்ள விடாம கதவை க்ளோஸ் பண்றாருன்னு புரியுதா? அவன் போனதை குறிச்சு அவர் வருத்தமே படணும். அவன் போனதை குறிச்சு, எருசலேமுடைய அநியாயத்தை குறிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, உன் சமாதானத்தின் வழி இன்னைக்கு நீ அறிஞ்சிருந்தா அப்படின்னு அழுகிறார். அந்த யூதர்களுடைய அறியாமையை குறிச்சு சிலுவையில ரத்தம் சிந்திட்டு இருக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள் சொல்றாரு. இந்த வாலிபனுக்கு அதை சொல்லவே இல்லையே. இந்த வாலிபனுக்கு எந்த இறக்கத்தையும் காட்டாம விட்டாரு, போயிட்டான். இப்போ இயேசு தான் சீசர்களை பார்த்து சொல்ல, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று சொல்லி அவன் போனதை குறிச்சு எந்த கவலை இல்லை. சில பேரை ஆண்டவர் அனுப்பி விடுறாரு, சில பேர் ஆண்டவர் துரத்தி விடுறாரு. இந்த கேட்டகரிலாம் துரத்தி விடுறாரு. ஐஸ்வர்யத்தை கடவுளா, உலகத்தினுடைய பணத்தை, சிற்றின்பங்களை கடவுளை தவிர மற்ற இடத்துல தான் இருதயத்தை வைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது முடியாதுன்னு சொல்றான். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஏன்னா மத்தேயு ஒரு ஐஸ்வர்யவான், இந்த மத்தேயு ஒரு பெரிய பணக்காரன், ஒரு வாலிபன். இயேசு மத்தேயுவ உன் தொழிலை விட்டு என்னை பின்பற்றி வாங்கினார். தொழிலை விட்டு இயேசு வந்துட்டான். இதே பணக்கார புகழு வேலை உள்ளவன் இயேசு மத்தேயு ஏன் எழுதுறாருன்னா மத்தேயுக்கு தெரியும். சகேயு
சொத்தை வித்து ஏழை கொடுத்துட்டு வந்தான். யோபு ஐஸ்வர்யவான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், தாவீது ஐஸ்வர்யவான், புதிய ஏற்பாட்டுல பர்னபாஸ் ஐஸ்வர்யவான், அரிமத்தியனாகிய யோசேப்பு கல்லறையில அடக்கம் பண்ண யோசேப்பு ஐஸ்வர்யவான். அவர்களாம் பரலோக. பிரச்சனை ஐஸ்வர்யம் கிடையாது, பணம் கிடையாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிது, ரொம்ப கஷ்டம். 24 சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டி ஒட்டகமானது ஊசியில் காதில் நுழைவது எளிதாக. ஒரு யூதனுக்கு பயணம் பண்ணக்கூடிய விலங்கு ஒட்டகம். அவனுடைய பார்வையில் ஒட்டகம் பெரிய விலங்கு. அந்த ஒட்டகம் இருக்கிறதுலே சின்ன ஊசி, அந்த ஊசியினுடைய காதுல போகுமா? இம்பாசிபிள். அவங்க யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய பழமொழியை சொல்றாரு, ஊசியின் காதுல ஒட்டகம் போகாதுப்பா. பணத்து பின்னாடி ஓடுறவன் பரலோகம் போக மாட்டான். இச்சையின்படி ஓடுறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. சுய நடத்துக்காக வாழ்றவன் பரலோகத்துக்கு போக முடியாது. சுய இச்சைக்கு தீனி போடுகிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. தன்னை வெறுக்காதவன், சிலுவையை சுமக்காதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை வெளிப்படுத்தாதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. சிலுவையை சுமந்து இயேசுவின் இடத்துல மண்டி இடாதவன், பாவத்தை ஒத்துக்காதவன், தனது அவலட்சணமான நிலையை உணராதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா முடியும். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது அரிதானது. ஆனா ஊசி காதுல ஒட்டகம் நுழையும், அவருடைய கிருபை இருந்தா. ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையும், அவருடைய வல்லம் இருந்தா. யோனாவை முழுங்குறதுக்கு ஒரு மீன் இருக்கும் பொழுது ஒட்டகம் போறதுக்கு ஒரு ஊசி இருக்காதா? ஊசியின் காதுல ஒட்டகத்தை போக வைக்க முடியாதா? செங்கடல் 2 பழந்து 6 லட்சம் பேர் உள்ள போயிருக்கிறான். என்ன அற்புதம் அவரால் முடியாது. அரிதுன்னு தான் சொன்னாரே ஒழிய முடியாதுன்னு சொல்லல. அதான் அவர் சீசர்கள் ஆச்சரியப்பட்டு, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால் இது கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும். அதான் ரிசல்ட். என்ன இங்க சொல்லப்படுகிறது? ரட்சிப்பு முழுமையாக தேவனது வல்லமை, ரட்சிப்பு முழுமையாக தேவனது கிருபை. நீ ஒரு நன்மையும் செய்ய முடியாது, நீ எந்த நன்மையும் செய்ய முடியாது. கடவுளுடைய முழுமையான கிருபையும் வல்லமையினால்தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதுதான். உன் நீதி இல்லை பாருங்க. சீசர்களை பார்த்து அதான் சொல்றாரு. யூதன் தான் நினைக்கிறான் அப்படின்னா, கடவுள் ஒரு மனிதனை நேசிக்கிறாருன்னு சொன்னா அவனுக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் தான் பேசிட்டு இருக்கிறான். உன்னை வாழாக்காம தலையாக்குவார். நீ தரித்திரனமாக ஐஸ்வர்யம் அடைகிறதுக்காக அவர் தரித்திரனானாரு. ஐஸ்வர்யம்னா கிறிஸ்துவ சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறான். யூதர்களும் அநேக ஆடு மாடுகளும் செல்வங்களும் இருந்தா கடவுள் அவனை நேசிக்கிறாரு, அவன் பரலோகத்துல இருக்கிறான்னு சொல்லி நம்பினாங்க. அந்த பார்வையை இயேசு இங்க உடைச்சு போடுகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு பொழுதும் மனித தகுதினால, மனித அந்தஸ்தினால பெறக்கூடியதல்ல. ரட்சிப்பு இலவசமான கிருபை. ரட்சிப்பு தேவனது வல்லமையின் மூலமாக நடக்கும் அற்புத செயல். அதுல மனிதனுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. ஏதாவது சீசர்களுக்கு அவர் சொல்றார், அந்த ஐஸ்வர்யவானுக்கு அதான் சொல்றார். நீ எந்த நன்மை செய்ய முடியாது, நீ நன்மையை செஞ்சு பரலோகத்துக்கு வர முடியாது. உனக்காக நன்மை செய்த தேவனை நீ நம்பணும். உனக்காக பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்துவனை விசுவாசிக்கணும். கடவுளுடைய நீதிக்கு முன்பாக, பரிசுத்தத்துக்கு முன்பாக நீ குற்றவாளி. இந்த நீதியின் பரிசுத்தத்தை நிறைவு செய்த இயேசுவை நம்பணும். இயேசுவும் பாவத்தை சுமந்து மரித்தார் என்கிற விசுவாசத்தை அவர் உனக்கு கிருபையா கொடுக்கணும். உன்னை ரட்சிக்கணும், அவர் சுத்தம் வைக்கணும். நீ அவர் அப்பாவை ஏத்துக்கிறது இல்லை, முதல்ல அவர் உன்னை மனுஷனா ஏத்துக்கணும். அவர் உன்னை தான் வீட்டு கதவை திறந்து கொடுத்து ஏத்துக்கணும். அதுக்கு நீ அவரோட ஒப்புரவாகணும். அதுக்கு உன் பாவத்துல இருந்து நீ விடுதலை பெறணும். பாவம் பழக்க வழக்கமா துணிகரமா நீ செய்யக்கூடாது. பாவத்துல துணிகரமா வாழ்றவன் ஒரு பொழுதும் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த ஐஸ்வர்யனுடைய வாலிபுடைய பிரச்சனை தான். நீ பாவி, மனம் திரும்புதல் கேட்கிற கனியை கூட திருந்துன்னு சொன்னார். நான் திருந்த மாட்டேன், நான் அப்படிதான் வாழுவேன். அவனுக்கு ஜீவன் கிடையாது. பாவத்தை பழக்கமா செய்யறவன் ஒரு பொழுதும் பரலோகம் போக மாட்டான். கடவுளுடைய நேசம், கடவுளுடைய அன்பை புரிஞ்சு, கடவுளுடைய தகப்பன் சொல்லி கடவுளை ஆராதிக்கிறவன், கடவுளுக்காக அநேக நன்மைகளை செய்யறவன், ஊழியத்தை தாங்குறவன், அநேக பிரசங்கங்களை செய்யறவன், அவனா பரலோகம் போக முடியாது. இந்த சீசர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இயேசு இப்படி ஒரு இயேசுவை பார்த்ததே இல்லை. எத்தனை நொறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாவிகளை தேடி சுகம் கொடுத்து விடுதலைப்படுத்த இயேசு, எத்தனை ரட்சிப்பை தேடி வர்றவன், சுகத்தை தேடி வரவனுக்கெல்லாம் ரட்சிப்பை பிரசங்கம் பண்ண இயேசு, அனித்தியமான சரீர விடுதலையை தேடி வரவனுக்கு நித்திய வாழ்வை பிரசங்கம் பண்ண இயேசு, நித்திய வாழ்வையே கேட்டு ஒருத்தன் வர்ற அவனை உள்ள விட மாட்டேட்டாரு. அனித்தியமான உலகத்தை தப்புன்னு வந்து நித்திய வாழ்க்கையினுடைய அவசியத்தை உணர்ந்து வர்றவனுக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டார். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் அன்னைதான் நடக்குது. நியாய தீர்ப்பு நாள்ல யாரு நரகத்துக்கு போவா? ஆண்டவர் மத்த 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாள்ல மனுஷன் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை போல ஆயிரக்கணக்கான பேர் வந்து முதல் வரிசையில நிற்பாங்க. முது நாமத்தினால ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவின் கூட்டமே, அல்லேலூயா அல்லேலூயான் கூட்டமே, புதிய ஆராதனை செய்தமே, அநேக அற்புத அடையாளங்களை செய்தமே,
சாட்சி சொன்னமே, தீர்க்க தரிசனம் சொன்னமே, இவ்வளவு சபைகளை கட்டணமே, இத்தனை ஆத்துமாக்கள் உங்களுக்காக ஆதாயம் பண்ணவே சொன்னதான் முதல்ல இல்லை நிற்பான். பதில் என்ன வரும் தெரியுமா? யாரா நீ போத, வெளியே போ. அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போக. யார? ஊழியக்காரன. யார? அற்புதம் பண்ணவன. யார? பிசாச துரத்தினவன. யார? தீர்க்க தரிசனம் சொன்னவன. நம்ம யாரா இருக்கிறோம்னு தெரியணும். இயேசுக்கு முன்பாக சுயநீதிக்காரனா இருந்தா ரொம்ப ரொம்ப ஆபத்து. இயேசு பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இயேசு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீ பெருமை இல்லவனா தாழ்மை உள்ளவன். கடவுளுக்கு முன்பாக உன்கிட்ட ஒரு நல்லது இல்லை, ஒரு துளி நல்லது கிடையாது. உன் பாவத்தை ஒரு பொழுது நியாயப்படுத்தவே கூடாது. உன் பாவத்தை நீதியா ஒத்துக்கிட்டு மனம் திரும்புறதுதான் உன்னுடைய ஒரே ஒரு வேலை. நீ துரோகின் கடவுளுக்கு முன்பாக ஒத்துக்கிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் ஒன்று இருக்கணும்பா. நீ வெறுமனே ஆண்டவர் துதிபாடி ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மாத்திரமல்ல, யூ மஸ்ட் ஷோ தி ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். என்ன கனிகள் ஒன்று இருக்கு. உன் வாழ்க்கையில பாவ சுபாவம் தான் வெளிவருது, கோபம் தான் வெளிவருது, பொறாம தான் வெளிவருது, துரோகம் தான் வெளிவருது, அயோக்கியத்தனம் தான் வெளிவருது. உன் சாட்சி எல்லாம் படு கேவலமா இருக்கு. நீ என்ன உனக்கு விசுவாசின்ற? நீ என்ன கடவுள் உன் தகப்பன்ற? உன் இருதயத்தில் இருக்கும்போது விக்கிரகத்துக்கு முடிவு கட்டு. உன் இருதயத்துல இயேசுவை தவிர இருக்கிற எல்லாத்துக்கும் முடிவு கட்டாம அவர் தகப்பன் வாயால சொல்லாது. அவர் உன் ஆண்டவன் சொல்லாது. உனக்கு எதிரியா இருக்கிறார். அவர் உன்னை துரத்தி விடுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். பரலோக கதவுகளை பூட்டுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பெருமையோட சுயநிதியோட வருகிற எல்லாத்துக்கும் பரலோகம் எப்பவுமே பூட்டப்பட்டிருக்குதான். முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து தனது கேடான இருதயத்தை உணராம, தனது மோசமான பாவ கேடான நிலைகளை உணர்ந்து மனம் திரும்பாம, பாவத்துக்கு முடிவு கட்டக்கூடிய தீர்மானத்தை எடுக்காம, பரிசுத்தத்தை நோக்கி ஓடக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிக்காம, கடவுள் மீதான விசுவாசமும் சிலுவையின் மீதான ஆழமான நம்பிக்கையும் அன்பும் இருதயத்துல பிரவாகித்து ஓடாம இயேசுவுக்கு சீசன் ஆட முடியாது. இது மூலமா அவருடைய சுத்த கிருபை தான். என்னுடைய விசுவாசம் அல்ல, அவருடைய கிருபையை நிமித்தமாக என்னை அவருடைய வல்லையுமா ரட்சிக்கிறவராக. இந்த இயேசுவை தெரியுமா? இந்த இயேசுவை நம்ம அப்படி ரட்சித்து இந்த இயேசு இடத்துல இப்படிப்பட்ட மீட்பை ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இவன் ஐஸ்வர்யவான் இல்லை, இவன் தரித்திரன். உண்மையான ஐஸ்வர்யவான் இயேசு. அந்த ஐஸ்வர்யவான் இந்த தரித்திரனை துரத்தி விடுறார். இந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனாகிய இயேசுவை விட்டு விலகி போகல. அந்த ஐஸ்வர்யவனாகிய இயேசு இந்த ஆவிக்குரிய தரித்திரனை தனது ராஜ்யத்துல சேர்க்காம கதவை பூட்டிட்டார். உங்களுக்கு என்ன செய்யறாரு இயேசு? நித்திய ஜீவனில் பிரவேசிக்க என்ன செய்ய போறீங்க? நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? மனம் திரும்புங்க. கடவுள்கிட்ட அனுதினமும் பாவத்தை விட்டு அறிக்கையிடு. பரிசுத்தத்தை நோக்கி வாங்கினீங்க. கர்த்தர் நமக்கு மனம் திரும்புகிற இருதயத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம சேர்த்துக் கொள்வாங்க.